இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெற்றி சூத்திரம் 12 அப்படிங்கிற புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நாளை வந்து திட்டமிடாமல் தொடங்கக்கூடாது. அந்த நாளை திட்டமிடாமல் தொடங்குனா, அந்த நாளை நம்ம வீணடிக்கிறதுக்கு சமமாக இருக்கும். ஒரு கதை ஒன்று இருக்குது கேளுங்களேன். ஒரு பூனை ஒன்று ரொம்ப பசியில் இருந்துச்சான். அதுக்கப்புறம் அது கண்ணில் வந்து ஒரு எலி பட்டுச்சான். அந்த எலியை வந்து இந்த பூனை துரத்தி போய்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு எலி வந்து இன்னொரு பொந்துக்குலேருந்து வரதை அந்த பூனை பார்த்துட்டு அந்த எலியை துரத்தி போக ஆரம்பிச்சிச்சான். அந்த எலியை துரத்தி போய்கிட்டு இருக்கும்போது இன்னொரு எலி வந்துச்சு. இந்த எலி ரொம்ப பக்கத்தில் இருக்குதே அப்படின்னு சொல்லி அந்த எலியையும் துரத்தி போணுச்சான். இப்படியே மாற்றி மாற்றி துரத்தி போயிட்டே இருந்து கடைசி வரைக்கும் அந்த பூனை எந்த ஒரு எலியையும் பிடிக்கவே இல்லை. இது பூனைக்கான கதை கிடையாது. இது நமக்கான கதை. நம்மளும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், காலையில் எந்திரிச்சு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வேலை நம்மளுக்கு பெண்டிங்கில் இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த வேலையை பார்ப்போம். அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஏற்கனவே செஞ்ச வேலை இதை முடிக்காமல் இருக்குது, இதை செஞ்சு முடிச்சிட்டா இது ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு போயிடுவோம். இப்படியே மாற்றி மாற்றி ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு, இன்னொரு வேலையிலேருந்து அடுத்த வேலைக்குன்னு தாவி தாவி எந்த ஒரு வேலையும் முழுமையாகவே முடிக்க மாட்டோம். இன்றைக்கான நாளுக்கு பிளான் போடுங்க. அந்த நாளை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். 2 பிளான் வச்சுக்கோங்க. ஒரு பிளான் சொதப்பினாலும் இன்னொரு பிளான் நம்ம